வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ பிஜிடிஆர்பிக்கு பயாலஜி ஈஸி சேனல் மூலயமா சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு நாங்களாம் ரைட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு என்டையர் லெசன்லேருந்து நம்ம கொடுத்துருக்குறோம், என்டையர் யூனிட். ஓகேங்களா, அப்போ யூனிட் 5 அப்படிங்கிறவங்களுக்கு என்னென்ன தெரியும். ஸோ அதுலேருந்து சில செல் சைக்கிள்ஸு, ஓகேங்களா, செல் பயாலஜி, இதுலேருந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் வேஸ் ஆர் மைட்டாசிஸ் அண்டு மியாசிஸ் சிமிலர்? எல்லா கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா, அப்போ மைட்டாசிஸ் மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து ரெண்டுமே சிமிலராக வந்து இதில் வந்து 4 ப்ராசஸில் எது வந்து நடக்கும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப டஃப்பான கொஸ்டின், பட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஆன்சர்ஸ் பி, போத் ஆர் ப்ரொசீடட் பை டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ். அப்போ மைட்டாசிஸ் மியாசிஸில் நடந்திருந்தாலும் அதில் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் தான் ரெண்டுலையுமே ஒரே மாதிரி நடக்குமா. அப்போ நோட் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர்ஸ் வந்து பி. ஓகே, செகண்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. மியாசிஸ் டஸ் நாட் அக்கர் இன் டேஸ். மியாசிஸ் வந்து எங்க நடக்கான்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஆன்சர்ஸ் வந்து டி, போத் ஏ அண்ட் பி. அப்படின்னா பாக்டீரியாலையும் சைனோ பாக்டீரியாலையும் என்ன நடக்காதான், மியாசிஸ் வந்து நடக்காதான். ஓகேங்களா, ஸோ இங்கெல்லாம் என்ன நடக்கும்னா, ஓகேங்களா, ஏ மைட்டாசிஸ்னு நடக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். மைக்ரோ ஆர்கானிசத்தில் வந்து ஏ மைட்டாசிஸ் நடக்குது. ஓகேங்களா, ரெண்டுக்கு ஆன்சர்ஸ் வந்து டி, போத் ஏ அண்ட் பி. டஸ் நாட் தான் பாக்டீரியாலையும் சைனோபாக்டீரியாலையும் நடக்காதுங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்டு கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் அப்படிங்கிறாங்க. எது வந்து மிஸ் மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா, அதில் பாருங்க, ஃபார்மோபிளாஸ்ட் கொஸ்டின்ஸ், ரிடக்ஷன்ஸ் டிவிஷன்ஸ், ஈக்குவேஷனல் டிவிஷன்ஸ், கிராசிங் ஓவர், 4 ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க பாருங்க. ஸோ இதில் வந்து எது வந்து ராங்கா இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கணும். இது வந்து இன்கரெக்டாக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராக்மோபிளாஸ்ட், செல் பிளேட்டு, ரிடக்ஷன் டிவிஷன்ஸ், ஈக்குவேஷனல் டிவிஷன்ஸ், கிராசிங் ஓவர். ஸோ இதில் வந்து ராங்காக அமைஞ்சிருக்கிறது, மிஸ்மேட்சாக இருக்கிறது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் ஆர் சிஸ்டர் குரோமோட்டிட்ஸ் இருக்கு. அப்போ கிராசிங் ஓவர் நடக்கிறது வந்து நான் சிஸ்டர் குரோமோட்டிட்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிச்சு. அப்போ சிஸ்டர் குரோமோட்டிட்ஸ் ஆர் நான், அதாவது ஹோமோலோகஸ் குரோமோசோம் கொடுத்துருவாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, இது முக்கியமான கொஸ்டின்ஸ். அப்போ 3க்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து டி. ஃபோர்த் கொஸ்டின்ஸ் பாருங்க. விச் பேஸ் ஆக்குபைஸ் மேக்ஸிமம் பார்ட் ஆஃப் த செல் சைக்கிள். அப்போ இதில் வந்து செல் சைக்கிள் வந்து அதிகமாக நடக்கிற நிலை எதுன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபோர்த் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து சி, இன்டர் ஸ்பேஸ் தான் அந்த செல் சுழற்சியிலேயே அதிகமாக நடக்கக்கூடிய நேரமாக நல்லா நோட் பண்ணிச்சுங்க, இன்டர் ஸ்பேஸ். அப்போ ஃபோர்த்துக்கு ஆன்சர்ஸ் வந்து சி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. which one is the correct sequence of a cell cycle? Which one is the correct sequence of the cell cycles? Fifth one very very important questions, expected questions. Fifth one answers வந்து என்ன சொல்றாங்க பாருங்க. C, G1 S G2 M. ஆல்ரெடி நான் குழு கொடுத்துருப்பேன், அது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஃபிஃப்த்துக்கு ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, சி. ஃபிஃப்த் ஆன்சர்ஸ் சி. சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம்ஸ் அட் த மெட்டாபேஸ் வில் அப்பியர் அஸ் டேஸ். ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டினால வாட்ச் பண்ணி வச்சுங்க. அப்போ இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து மெட்டாபேஸில் குரோமோசோம்ஸ் வந்து என்ன ஸ்டேஜில் என்ன ஷேப்பில் தெரியும் சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. சிக்ஸ்த் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து டி, வி ஷேப்பில் தெரியுமா. இதுக்கும் குழு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, அப்போ நீங்கள் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ நோட் பண்ணி வச்சுங்க. என்ன செய்யணும்னா சிக்ஸ்த்துக்கு ஆன்சர்ஸ் வந்து டி. ஓகே, இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். த குரோமோசோம்ஸ் இன் த செல் கேன் பி பெஸ்ட் சீன் அட் டேஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ குரோமோசோம்ஸ் வந்து செல்லில் எந்த ஸ்டேஜில் வந்து தெரியும் கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது ஸ்டூடெண்ட்டே கேட்குற கொஸ்டின்ஸ் நிறைய பேர். ஓகேங்களா, அப்போ குரோமோசோம் வந்து நம்ம பார்க்கணும்
எந்த பேஸில் பார்க்கலாம் அப்படிங்கிறத கொஸ்டின்ஸ். 7th ஆன்சர்ஸ் வந்து பி, மெட்டா பேஸில் தான் குரோமோசோம்ஸ் வந்து மிடில் வந்து நிற்குமா. ஓகேங்களா, அப்போ வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் we can easily count it. ஓகேங்களா, முக்கியமான கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7th ஆன்சர் பி. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின்ஸ். ஜீனோடைபிக் ரேஷியோ in the monohybrid cross is dash. ஜீனோடைபிக் கேட்டுக்கிறாங்க, பீனோடைபிக்கா ஜீனோடைபிக்கா நம்ம கொஸ்டின்ஸ் நல்லா வாட்ச் பண்ணணும். அப்போ 8th ஆன்சர்ஸ் வந்து டி, 1:2:1. ஓகேங்களா, அப்போ ஆன்சர்ஸ் வந்து டி, 1:2:1 தான் ஆன்சர்ஸ். அப்போ 8th ஆன்சர்ஸ் வந்து டி. ஓகேங்களா, 9th கொஸ்டின்ஸ் பாருங்க. மைட்டோகாண்ட்ரியா இன்ஃபோல்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இஸ் கால்டு டேஷ். மைட்டோகாண்ட்ரியா உள்ளரிக்க வந்து இன்ஃபோல்டிங் ஸ்ட்ரக்சர்னா உள்ளரிக்க ஒரு மடிப்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரோட பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 9th கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஆன்சர்ஸ் வந்து சி, கிறிஸ்டே. ஓகேங்களா, அப்போ 9th ஆன்சர்ஸ் வந்து சி, கிறிஸ்டேங்கிற நோட் பண்ணி வச்சுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். 10th கொஸ்டின்ஸ் பாருங்களேன். மிடில் லேமல்லா இஸ் மேடு பை டேஷ். மிடில் லேமன்னாங்கிற செல்ஸ் ஊரில் இருக்கு ஒரு விதமான இன்னர் லேயரு. அது வந்து எதாவது லாக்கப்பட்ட சொல்லி கேட்குறாங்க. மேடு பை த டேஷ். ஓகேங்களா, அப்போ 10th கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து சி, கால்சியம் பெக்டேட். ஓகேங்களா, இந்த மெத்தட் மிடில் லேமெல்லாம் ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன். மிடில் கால் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோன்னு சொன்னேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கேன். அப்போ 10th ஆன்சர்ஸ் வந்து சி. ஓகே, 11th கொஸ்டின் பாருங்க. த டேர்ம் பிளாஸ்டிட்ஸ் பை டேஷ். பிளாஸ்டிட்ஸுங்கிற டேர்ம் யார் சொன்னா அப்படிங்கிறதான் கொஸ்டின் நம்பர் 11. ஓகேங்களா, ஸோ இதில் 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஓகேங்களா, அப்போ 11th ஆன்சர்ஸ் வந்து ஓகேங்களா, நம்ம எந்த கொஸ்டின்ஸ் படித்தாலுமே குழு வச்சுட்டு தான் ஒரு ஐடியா கிடைக்கும். பிளாஸ்டிட்ஸ் அப்படிங்கிற டேர்ம் யார் சொன்னால் 11th ஆன்சர்ஸ் வந்து ஏ, ஹேக்கிள்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. டேஷ் இஸ் எ செல் வால் எலிமெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ செல் வால் இருக்குல்ல, செல்லுக்கு வந்து மேடு பை த செல்லுலோஸ். ஓகேங்களா, செல்வால் எலமெண்ட்ஸ்லாம் அது எதாவது ஆக்கப்பட்டுங்கிறது கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சுங்க. செல்வால் இப்போ பாக்டீரியா செல்வால்ஸே பெப்டிடோகிளைகான் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபங்கை, கைட்டின்ஸ், அப்போ ஆல்கே, செல்லுலோஸ்ன்னு இருக்குது. இங்கே கொஸ்டின் என்னன்னா டேஷ் இஸ் செல்வால். செல்வாலோட எலமெண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இது கேட்கலாம். அப்போ 12 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பி, மைக்ரோஃபைல்ஸ். ஓகேங்களா, மைக்ரோஃபைல் தான் கரெக்டான ஆன்சர்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். வேக்யூல்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் டேஷ். கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. வேக்யூல்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து எதால் ஆக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து என்னவா இருக்குன்னா 13th ஆன்சர்ஸ் வந்து பி, டோனோபிளாஸ்ட். டோனோபிளாஸ்ட் தான் வேக்யூல்ஸ். இது நோட் பண்ணி முக்கியமான கொஸ்டின்ஸ். த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். லியூகோபிளாஸ்ட் கண்டைன்ஸ் த ஃபேட் அண்ட் ஆயில் இஸ் கால்டு டேஷ். அப்போ லியூகோபிளாஸ்ட் கலர்லெஸ், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 3 டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிட்ஸ் இருக்கு. லியூகோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் வந்து கிரீன் கலரு, லியூகோபிளாஸ்ட் வந்து கலர்லெஸ், குரோமோபிளாஸ்ட் வந்து கலர்ஃபுல். ஓகேங்களா, அது பிளாஸ்டிட்ஸ். ஓகேங்களா, 14th ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா எலியோபிளாஸ்ட். ஆன்சர்ஸ் வந்து என்னது 14th ஆன்சர்ஸ் வந்து ஏ, எலியோபிளாஸ்ட்ன்றது 14th ஆன்சர்ஸ் ஏ. நோட் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஆக்சிசோம்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த டேஷ். ஆக்சிசோம்ஸ் ஒன்று இருக்கான், அது எங்கே இருக்குன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ 15th ஆன்சர் இஸ் டி, மைட்டோகாண்ட்ரியால தான் இருக்குது. ஓகேங்களா, பெராக்சிசோம், குவாண்டசோம்ஸ், நியூக்ளியோசோம்ஸ் அண்டு மைட்டோகாண்ட்ரியா கொடுத்துருக்காங்கன்னா 15th ஆன்சர்ஸ் வந்து டி அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ 15க்கு டி. த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். டேஷ் கெமிக்கல்ஸ் இஸ் யூஸ்டு டு ஸ்டாப் த செல் டிவிஷன். எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது செல் சைக்கிள் வந்து அதாவது டிவிஷன் ஆகிறது வந்து நிப்பாட்டப்படுது, நிற்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இது முக்கியமான கொஸ்டின்ஸ் டீச்சர்ஸ் நல்லா வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. 16வது கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து டி, கால்சிசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணும்போது செல் டிவிஷன் வந்து ஸ்டாப் ஆகுதான். இது முக்கியமான கொஸ்டின்ஸ். 16க்கு ஆன்சர்ஸ் வந்து டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். How many hybrid is formed in the tri-hybrid cross? இப்போ மோனோ ஹைபிரிடு, டை ஹைபிரிடு, ட்ரை ஹைபிரிட்னா 3 வாட்டி ஹைபிரிட் பண்ணும்போது கலப்பு இந்த மாதிரி நடக்கும்போது எத்தனை கேமெட் உருவாகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது முக்கியமான கொஸ்டின்ஸு. ஓகேங்களா, 17th ஆன்சர்ஸ் வந்து சி, 8 கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 17க்கு வந்து 8, அதாவது 17க்கு 8 இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ்.
ஓகே, அப்போ 8 கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகுதுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் appear the red color is a dash. அப்போ பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் ஒன்று இருக்கு. அதை பல ஜீன்கள் சேர்ந்து ஒரு செயலை செய்யுது, அதான் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறாங்க. appear the red color is a dash அப்படிங்கிற எத்தனை ரெட் கலர் உருவாங்கிறத நம்ம கொஸ்டின்ஸ் நல்லா வாட்ச் பண்ணிங்க. 12th புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் இது. ஓகேங்களா. அப்போ 18th ஆன்சர்ஸ் வந்து டி 63 வந்து என்ன ஆகுமா, ரெட் கலர் இருக்குமா. அப்போ மீதி ஒன்று இருக்குல்ல, அப்போ அது வந்து ஒயிட் கலர். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க டீச்சர்ஸ், முக்கியமானது இது. பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் தான் நிசல்சன்ஸ்ங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த ஜெனட்டிக் லெசனில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க, செக்ஸ் டிட்டர்மினேஷன்ஸ் பை டேஸ் இன் பப்பாயா. செக்ஸ் டிட்டர்மினேஷன் பப்பாயா வந்து யாரு கண்டுபிடிச்சா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின்ஸ். அப்போ 19th ஆன்சர்ஸ் வந்து டி ஹவாய். ஹவாய்ங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ செக்ஸ் டிட்டர்மினேஷன்ஸ் பை இன் பப்பாயா ஹவாய் அப்படின்னு நோட் பண்ணிச்சுங்க. 19th ஆன்சர்ஸ் வந்து டி டீச்சர்ஸ், முக்கியமான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் 3.5 சென்டிமார்கன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ 3.5 சென்டிமீட்டர். அப்போ ஜெனட்டிக் மேப்னு படிச்சிருப்பீங்க. 2 ஜீன்ஸ்க்கு இடைப்பட்ட தூரத்தை வந்து சென்டிமார்கன் சொல்லி அளக்குறாங்க. மார்க்கன் ஆர் சென்டிமார்கன் சொல்லி யூஸ் பண்றாங்க. ஸோ அது ஈக்குவல் டு டேஸ்ங்கிறாங்க. 20 பார்த்துக்கோங்க. ஆன்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். 20 ஆன்சர்ஸ் வந்து சி போத் ஏ அண்ட் பி. அப்போ என்னது 3.5 அப்படின்னு கொடுக்குறாங்க, அல்லது 0.035 அப்படிங்கிற மெஷர்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ ஆன்சர்ஸ் வந்து என்ன ஆகும், 20 ஆன்சர்ஸ் வந்து சிங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ் சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், செக்ஸ் டிட்டர்மினேஷன். ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் பிளான்ஸ், பப்பாயால பார்த்தோம். இது காமனாக வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் பிளான்ஸ். இந்த பிளான்ஸில் வந்து செக்ஸ் இருக்குது அப்படிங்கிற யாரு கண்டுபிடிச்சா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் தான் பாலினேஷன், ஃபெர்டிலைசேஷன், ஃப்ரூட் எல்லாம் உருவாயிருக்கு. அப்போ வந்து 21 வந்து யாராவது கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா ஒரு ஆள் தான். அப்போ என்னது ஆள் அப்படின்னு நோட் பண்ணிச்சுங்க. ஒரு குழு கொடுத்துருக்கிறேன், இது உங்களுக்கு ஈஸியாக ரீச் பண்ணிக்கிறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ என்னது 21 ஆன்சர் இஸ்யா ஏ. ஆளுங்கிறது தான் செக்ஸ் டிட்டர்மினேஷன் பிளான்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ 21 ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், பியூரின்ஸ் டு பிரிமிடின்ஸ் பை டேஸ் மியூட்டேஷன்ஸ். மியூட்டேஷன் நடக்கும்போது பியூரின் வந்து பிரிமிடின்ஸாக மாறுதுன்னா அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பியூரின்ஸ் என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. அப்போ வந்து ஏயின் ஜியின் தான் நியூக்ளியோடைடு படிச்சிருப்பீங்க, பேஸ் காரங்கள். அதில் வந்து ஏயின் ஜியின் தான் பியூரின்ஸு. பிரிமிடின்ஸ்னா சிஜி, அது முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா. அதில் வந்து மாறி இருக்குன்னா பியூரின் வந்து பிரிமிடினாக மாறுதுன்னா அதில் வந்து என்ன மியூட்டேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. நல்லா வாட்ச் பண்ணி வச்சு இதில் கொஸ்டின்ஸ் உண்டு. அப்போ 22 ஆன்சர்ஸ் வந்து ஏ டிரான்ஸ்வர்ஷன்ஸ். அப்போ பியூரின் வந்து பிரிமிடினாக மாறுதுன்னா அது வந்து டிரான்ஸ்வர்ஷனுங்கிறாங்க, டிரான்சிஷன் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துங்க, நல்லா நோட் பண்ணிச்சு. முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் 23 சோனாரா 64. சோனாரா 64 இஸ் ஏ மியூட்டன்ட் வெரைட்டி. என்னவா இருக்கணும், சோனா அப்படிங்கிறதுனால நோட் பண்ணி வச்சுக்க. ஒரு குழு கொடுத்துருப்பேன். சோனாரா 64 இஸ் ஏ டேஸ் மியூட்டன்ட் வெரைட்டினா இங்கே நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். சோனா அப்படின்னு ஒரு ரொட்டி இருந்துச்சு முன்னாடியே, அது எதால் செய்யப்பட்டிருக்குன்னா வீட்டு தான். அப்போ வந்து கோதுமை. அப்போ 23 ஆன்சர்ஸ் என்ன இருக்கணும், கண்டிப்பாக ஏ தான். ஓகேங்களா. அப்போ சோனாராவே சோனா ரொட்டி அப்படின்னு அடிச்சுட்டு 23 ஆன்சர்ஸ் வந்து ஏ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், கோ மியூட்டஜன்ஸ் எக்ஸாம்பிள் இஸ் ஏ டேஸ். நிறையா மியூட்டஜெனிக் ஏஜென்ட் சேர்ந்து மியூட்டன்ட்டை ஏற்படுத்துச்சுன்னா அவங்கள தான் கோ மியூட்டஜன்ஸ்ங்கிறாங்க. எக்ஸாம்பிள் இஸ் ஏ டேஸ் அப்படிங்கும்போது பாருங்க, இங்கே 4 கெமிக்கல்ஸ் காமெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அப்போ 24 ஆன்சர்ஸ் வந்து எஸ்பெஷலி யாருன்னா அஸ்கார்பிக் ஆசிட் தான். ஓகேங்களா. ஃபார்மாலிட்டி கேட்டெல்லாம் வந்து இது பண்ணாது. ஓகேங்களா. மியூட்டன்ட் ஏற்படுத்தாது. அஸ்கார்பிக் ஆசிட் தான் மோஸ்ட்லி இது பண்ணுறாங்க. ஓகேங்களா. அப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டியது 24 ஆன்சர்ஸ் வந்து சி அஸ்கார்பிக் ஆசிட் வந்து கோ மியூட்டஜனுக்கு எக்ஸாம்பிள். அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மியூட்டஜனுங்கிற வேற, கோ மியூட்டஜன்ஸே வேற. அதனால வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் இஸ் ஏ நேச்சுரல் ஆட்டோ ட்ரிப்ளாய்டு. டேஸ் இஸ் ஏ நேச்சுரல் ஆட்டோ ட்ரிப்ளாய்டு. நேச்சுரலாகவே வந்து ஆட்டோ ட்ரிப்ளாய்டு நடக்குது எதுன்னு கேட்பாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸுங்க. ஆன்சர்ஸ் வந்து என்னன்னு பாருங்க, சி டூப் கிராஸ். புல் இருக்கு பார்த்தீங்களா, புல் குடும்பத்தில் தான் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்டோ ட்ரிப்ளாய்டு நடக்குதான். அதை நோட் பண்ணிச்சுக்கோ. 25 ஆன்சர்ஸ் வந்து சி.
ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ட்ரிட்டிகல் இஸ் ஏ டேஸ். ட்ரிட்டிகல்ஸ்னா என்ன? ஒரு விதமான செயற்கை தானியம். இது வந்து கோதுமையும் கம்பு சேர்ந்து கலவை அப்படிங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன். 26 ஆன்சர் வந்து என்ன சொல்கிறாங்க, ட்ரிட்டிகல்ஸ் அப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். அந்த க்ளூ வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். 26 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, சி ஹெக்ஸாப்ளாய்டி. ஓகேங்களா. அப்போ 26 ஆன்சர்ஸ் வந்து ஹெக்ஸாப்ளாய்டி. இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி வச்சோம் டீச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு 27 deletion of chromosomes in the dash organism. deletion of chromosomes இருக்கு. chromosomes வந்து deletion ஆகுமா? அப்போ அதில் நீங்கள் வந்து இந்த டூப்ளிகேஷன்ஸ், இன்டர்காரி டெலிஷன்ஸ், அடிஷன்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது deletion of chromosomes in the dash organisms இந்த மாதிரி எதில் நடக்குதுன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்க பாருங்க. 27 ஆன்சர் இஸ் சி போத் ஏ அண்ட் பி. போத் ஏ அண்ட் பி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ என்னது, ட்ரோசோபிளாலே நடக்குது, மெய்ஸ்லேயும் நடக்குதுங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ மிஸ்ஸிங், அதாவது சில பர்டிகுலர் சீக்வன்ஸ் வந்து மிஸ் ஆகுதான் குரோமோசோம்ஸ்லேருந்து, அதை தான் கேட்குறாங்க. அதான் டெலிஷனுங்கிறாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 27 ஆன்சர்ஸ் வந்து சி போத் ஏ அண்டு. த நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் இஸ் ஏ மைட்டோகாண்ட்ரியா ஸ்டெயின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் வந்து எது மைட்டோகாண்ட்ரியா ஸ்டெயின்ஸ் கேட்குறாங்க. ஆல்ரெடி நீங்கள் நல்லா நிறைய டைம் சொல்லி கொடுத்தாச்சு இந்த கொஸ்டின்ஸு. 28 ஆன்சர்ஸ் வந்து என்னது, சி ஜானஸ் கிரீன். ஓகேங்களா. குழுவோட சொல்லி கொடுத்துருப்போம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 28 ஆன்சர்ஸ் வந்து சி. ஓகேங்களா. அப்போ மைட்டோனா அதாவது சும்மா ஜான் லெவலில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ ஜான் லெவலில் இருக்க கரெக்டாக ஜான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிச்சுன்னா நீங்கள் கரெக்டாக அடிச்சுருவீங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகேங்களா. 29 டேஸ் இஸ் ஏ பேசிஸ் ஸ்டெயின்ஸ். ஓகேங்களா. இதில் வந்து எது வந்து 29 வந்து டேஸ் இஸ் ஏ பேசிஸ் ஸ்டெயின் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஆன்சர்ஸ் வந்து பேசிக்காக நம்ம என்ன பண்ணணும், சாப்பிடணும் அப்படிங்கிற நோட் பண்ணி வச்சுங்களே. 29 ஆன்சர் இஸ் ஏ. தெரிஞ்சு வச்சு சாஃப்ரோனின்ஸ் அப்படிங்கிறத கரெக்டாக அடிச்சுங்க. 29 ஆன்சர் இஸ் ஏ. ஓகேங்களா. அடுத்து பாருங்களேன், 30 கொஸ்டின்ஸ் பாருங்க. கம்ப்ளீட் லிங்கேஜ் பை டேஸ். கம்ப்ளீட்டாக லிங்கேஜ் வந்து கம்ப்ளீட் லிங்கேஜ் பார்த்தீங்களா. லிங்கேஜ்னாவே பிணைப்பு, ரெண்டு ஜீன்கள் ஒன்றா பிணைஞ்சிருக்கு. கம்ப்ளீட்டாக பிணைந்த ஜீன்கள் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. அதான் கொஸ்டின்ஸ். 30 ஆன்சர்ஸ் வந்து ஏ ஹச்சின்சன். அப்போ சன்னு அப்படிங்கும்போது அதில் வந்து கான்டாக்ட் கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அப்பாவுக்கு பிள்ளைக்கு லிங்கேஜ் இருக்கும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 30 ஆன்சர்ஸ் வந்து ஏ. ஓகேங்களா. அப்போ ஹச்சின்சன்ஸியா அதை யார் கண்டுபிடிச்சாங்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஹச்சின்சன் கண்டுபிடிச்சிருக்காரு கம்ப்ளீட் லிங்கேஜ். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நிறைய சயின்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ கம்ப்ளீட் லிங்கேஜ் யார் கண்டுபிடிச்சா அவர் சன்னு கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. 31 நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன் ரோஸ் வுட். அது செக்கோயான ஒரு பிளான்ட் இருக்குல்ல, டாலஸ்ட் வேர்ல்டு டாலஸ்ட் பிளான்ட் தான் ஜிம்னஸ்மம் பிளான்ட். இதை தான் ரோஸ் வுட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இது ரோஸ் வுட் அண்டு சம்டைம்ஸ் ரெட் வுட்டுங்கிறாங்க. ஓகேங்களா. இந்த பிளான்ட்டில் வந்து எத்தனை குரோமோசோம் இருக்கு பாருங்க. அப்போ டாலஸ்ட் பிளான்ட்டாக இருந்தாலும் அதில் குரோமோசோம் எத்தனை தெரியுமா? நம்ம நினைப்போம் இதில் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குமோ இதாக இருக்குமா, ஏபிசிடி கன்ஃபியூஷன் ஆகும். அப்போ 31 ஆன்சர்ஸ் என்னன்னா 22. அதில் ரெண்டு வாத்து உட்காந்துருந்துச்சான், 2 பேர்ட்ஸ் உட்காந்துருந்துச்சான். அப்போ 22 தான். அவ்வளோ பெரிய மரத்தில் 2 குருவி தான் உட்காந்துச்சான். அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா 31 ஆன்சர்ஸ் வந்து சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் பை டேஸ். பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் பை டேஸ்ங்கிற 32. ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர்ஸ் பாருங்கள் சொல்லித்தரேன் பாருங்கள். இது வந்து பாப்புலேஷனாக கவுண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா. அப்போ எவ்வளோ கஷ்டம் இருக்கு, அப்போ ஹார்டு தான். அப்போ என்னது 32 ஆன்சர்ஸ் வந்து ஏ. ஹார்டிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு இது. ஓகேங்களா. இப்போ பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் சொன்னது யாருன்னா ஹார்டி அப்படின்னு நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்களேன். மைட்டோகாண்ட்ரியா ரெஸ்பிரேஷன் பை. மைட்டோகாண்ட்ரியா வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. அது யாருன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. 33 ஆன்சர்ஸ் வந்து பி மைக்கேலியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆன்சர்ஸ் வந்து பி. ஓகேங்களா. 33க்கு ஆன்சர் வந்து பி. மைக்கேலியஸ் இருக்குது, மைக்கில் சொன்னாரா, மைட்டோகாண்ட்ரியா வந்து ரெஸ்பிரேஷன் வந்து கத்தி சொன்னாரா மைக்கில், அந்த குழு சொல்லி கொடுத்துருக்கேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 33 ஆன்சர்ஸ் வந்து பி. ஓகேங்களா. த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. எண்டோபிளாசம் ரெட்டிகுலம் நேம்டு பை. எண்டோபிளாசம் ரெட்டிகுலத்துக்கு பேர் வச்சது யாருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. 34 4 சயின்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணி வச்சுங்க. அது யாராக இருக்கலாம்? 34 நேம்டு பை டேஸ். 34 கொஸ்டின்ஸ் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பாருங்கள் 33 பார்த்தாச்சு, மைசெலிஸ் மாதிரி 34ல் பாருங்கள் ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சி போர்ட்டர். அது என்னது எண்டோபிளாசம் ரெட்டிகுலம் என்னது ஒரு பார்டர் மாதிரி இருக்கும். நியூக்ளியஸ்ல போக விடாமல் அப்படியே பார்டர் மாதிரி தேக்கிட்டு இருக்கும். அப்போ பார்டர், அப்போ போர்ட்டர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ 34 ஆன்சர்ஸ் வந்து சி. ஓகே தானா.
இந்த மெத்தடை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்களேன் 35 லைசோசோம்ஸ் pH is a dash. லைசோசோம் பத்திலாம் இருக்கு, அதோட pH எவ்வளோன்னு கேட்குறாங்க. 35 ஆன்சர் இஸ் ஏ. ஓகேங்களா? அப்போ 5 அப்போ 5 அப்படின்னா 5 இருந்துச்சுன்னா என்னது? அப்போ 5 அப்படி நோட் பண்ணிச்சோம். லைசோசோம் pH is a 5. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. dash is denoted the ampere. எது வந்து ஆம்பர் வந்து ஆம்பருங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்குறாங்க, சொல்கிறாங்க. இதில் நல்லா நோட் பண்ணிச்சு. இது க்ளூ கொடுத்துருக்குறேன் ஆல்ரெடி. ஓகேங்களா? ஓகே 36 நல்லா வாட்ச் பண்ணிச்சுக்கோ. முக்கியமான கொஸ்டின்ஸ் இது கேட்கலாம். அப்போ பி. ஓகேங்களா? அப்போ பிஏஎம்பிஆர் கேம்பர்னு கொடுத்தனா, அப்போ கேம்பர்னு ஒரு கொடுத்தனா இதுக்கு லிங்க் கொடுத்து பாருங்கள். அப்போ ஜே வருதா கேம்பர். அப்போ என்னது 36 ஆன்சர்ஸ் வந்து பி. ஓகேங்களா? The next question 37 மைட்டோகாண்ட்ரியா இஸ் a power house of the cells. இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். 37 மைட்டோகாண்ட்ரியா வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்ஸ், ஏடிபி உற்பத்தியாகும் தெரியும். அப்போ 37ல இது யார் கண்டுபிடிச்சா, அதான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ். 37 பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து டி. இங்கே பார்த்தீங்கன்னா சீக்குன்னா தேடுறது. ஓகேங்களா? சீக் அப்படின்றது சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதாருன்னா ஒருத்தர், அவர் சீக்விட்ஸ் அப்படிங்கிறவர் தான். அப்போ 37 ஆன்சர்ஸ் வந்து டி. நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. 37 ஆன்சர்ஸ் வந்து டி. இந்த மெத்தடை பார்த்துக்கோங்க, ஈஸியாக மார்க் அடிச்சிடலாம். 38 பாருங்களேன். பாலிஜெனிக் இன்கிரிடியன்ஸ் ஈஸியா டேஸ் பிளான்ட். பாலிஜெனிக் இன்கிரிடியன்ஸ் ஈஸியா டேஸ் பிளான்ட்ஸ்ங்கிற கொஸ்டின்ஸ். 38 பார்த்துக்கோங்க ஆன்சர்ஸ். பாலிஜெனிக்ஸ்னா இதில் வந்து எதில் பால் வருது அப்படின்னா வீட், கோதுமை பால்னு வச்சுக்கலாமா? அப்போ ஆன்சர்ஸ் என்ன இருக்கலாம்? ஏ வீட். வீட்டிலேருந்து பால் வருது அப்படின்னு நோட் பண்ணிச்சு, கோதுமையிலேருந்து நோட் பண்ணிச்சுங்க. அப்போ 38 ஆன்சர்ஸ் வந்து ஏ. நெக்ஸ்ட் பாருங்க 39 டேஸ் இஸ் ஏ பேசிஸ் ஸ்டெயின்ஸ். இன்னொரு கொஸ்டின்ஸ், கீழ் கண்டத்தில் எது வந்து பேசிஸ் ஸ்டெயின்ஸ் சொல்லி கேட்குறாங்க. 39 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டி ஆல் ஆஃப் திஸ். அப்போ ஹீமோ டூ ஜைலின்ஸ் அண்டு கிறிஸ்டல் வயலட் அண்டு சாஃப்ரோனின்ஸ் ஆல் ஆஃப் திஸ். இது எல்லாமே என்னது பேசிஸ் ஸ்டெயின்ஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். 39 ஆன்சர் வந்து டி. 40 கொஸ்டின்ஸ் பாருங்க. நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன் ஆனியன்ஸ் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனியன்ஸ் ஆனியனில் வந்து எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் தெரிஞ்சிருக்குன்னா செட் டீச்சர்ஸ், பாட்னி டீச்சர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ். ஆன்சர்ஸ் வந்து பி 16. ஓகேங்களா? ஒன்று வந்து ஆற்றுக்குள்ள போயிட்டு சொன்னேன், 6 தமிழில். ஓகேங்களா? அப்போ 40 ஆன்சர்ஸ் வந்து பி. ஓகே நெக்ஸ்ட் பாருங்களேன் 41 பாருங்க கொஸ்டின்ஸ். 41 யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தேரி பை டேஸ். அப்போ யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தேரி யார் சொன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான், நீங்கள் எவல்யூஷன் படிச்சிருப்பீங்க. அப்போ ஆன்சர்ஸ் வந்து யாரு? சி லமார்க்கிசம். அதாவது லமார்க்கிசம் பாங்க. அப்போ 41 ஆன்சர்ஸ் வந்து சி. த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. த ஹியூமன் லைக் குரோமோசோம்ஸ் இன் டேஸ் பிளான்ட். அப்போ ஹியூமன் லைக் குரோமோசோம்ஸ், அப்போ நம்மளுக்குள்ள குரோமோசோம்ஸ் மாதிரியே ஒரு பிளான்ட்டுக்கு இருக்கான், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. XX XY அப்படி இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி குரோமோசோம்ஸ் பிளான்ட்ல இருக்கா சார் அப்படின்னா, இப்போ நிறைய பிளான்ட் இருக்குல்ல, வேர்ல்டு அளவில் கிட்டத்தட்ட 1,86,000 ஸ்பீசிஸ்க்கு மேலே இருக்குங்கிறாங்க. ஓகேங்களா? ஸ்பீசிஸ்லேயே. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இதில் எந்த பிளான்ட்ல சார் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். அப்போ 42 ஆன்சர்ஸ் வந்து மெலன்ட்ரியம்ஸ். மெலன்ட்ரிங்கிற பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா XX ஃபீமேலுக்கு மாதிரியே இருக்குது, XY வந்து மேலுக்கு மாதிரியே இருக்கான். முக்கியமான கொஸ்டின்ஸ். 42 ஆன்சர்ஸ் வந்து டி. அப்போ மேலே இருக்கான் அப்படிங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு மாதிரியே அங்கே இருக்கான் அப்படிங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 43 டேஸ் இஸ் ஏ லார்ஜஸ்ட் செல்ஸ். ஓகேங்களா? இருக்கிறதுல லார்ஜஸ்ட் செல்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஓகே அது வந்து ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பி அசிட்டோபுலேரியா. அசிட்டோபுலேரியா அப்படிங்கிற ஒரு ஆல்கே, வேற ஒன்றும் கிடையாது. அசிட்டோபுலேரியா அந்த ஆல்கேல தான் என்னது லார்ஜஸ்ட் செல்ஸ் இருக்கான். ஒரு செல் தான் லார்ஜஸ்ட்டாக பெருசாக இருக்கான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. பிளாஸ்மா மெம்பரன்ஸ் அதர்வைஸ் கால்டு டேஸ். பிளாஸ்மா மெம்பரன்ஸ் அதுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? இது கொஸ்டின் கேட்கலாம். அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்க? டி பிளாஸ்மா லெம்மா. அப்போ 44 ஆன்சர்ஸ் வந்து டி அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். The next questions triangular model by dash. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். triangular model by dash அப்படிங்கிற கொஸ்டின்ஸ். இது வந்து ஒரு புரோட்டோபிளாஸ்த்தில் உள்ள ஃபேட்டு ப்ரோட்டீன்ஸ் வச்சு பிரிச்சுக்கிறாங்க. இது யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறத கொஸ்டின்ஸ், வேற ஒன்றுமே கிடையாது. ஆன்சர்ஸ் வந்து ஏ டேனிலி அண்டு டேவ்சன்ஸ். ஓகேங்களா? டேனிலி அண்டு டேவ்சன்ஸ்ங்கிறது தான் ஆன்சர்ஸ். 45 ஆன்சர்ஸ் வந்து ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 46 டேஸ் இஸ் ஏ சூசைடல் பேக்கப் செல்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சதான், வெரி ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். 46 சூசைடல் பேக்கப் செல்ஸ்ங்கிற பாருங்க 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன இருக்கலாம்? 46 ஆன்சர்ஸ் வந்து
இ லைசோசோம் அப்படிங்கிறாங்க, அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா சூசைடல் பேக் இது வந்து தன்னைத்தானே அழிச்சிக்கிறோமா, அதனால 46 ஆன்சர்ஸ் வந்து ஒரு பாக்டீரியா அந்த மாதிரி ஃபங்கு வேற ஏதாவது வரும்போது வந்து கில் பண்ணுதான். அப்போ 46 ஆன்சர்ஸ் வந்து இ. 47 பாருங்க, அப்நார்மல் குரோமோசோம்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு பை டாஸ். அப்போ குரோமோசோம்ஸ் உற்பத்தி ஆகுது மைட்டாசிஸ்லேயே மியாசிஸ்லேயே வருது. ஆனால் அப்நார்மல்னா அங்கே எப்போ உருவாகுதுன்னா என்ன ஸ்டேட்டஸில் வந்து அப்நார்மல் குரோமோசோம்ஸ் உருவாகுதுன்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதான் உங்களுக்கு வந்து பாலிட்டின் குரோமோசோம்ஸ், லாம்ப்ரோஸ் குரோமோசோம்ஸ்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி குரோமோசோம்ஸ் எந்த ஸ்டேஜஸ் உருவாகுதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஆன்சர்ஸ் வந்து டி, எண்டோமைட்டாசிஸ் ப்ராசஸ் நடந்துச்சுன்னா அங்கே வந்து டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ் வந்து உருவாகுறாங்க. இது நோட் பண்ணிச்சு. அப்போ 47 ஆன்சர்ஸ் வந்து டி டீச்சர்ஸ். த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், ராபர்ட் குக் ரிட்டன் த புக் இஸ் ஏ டேஸ். ராபர்ட் குக் செல்ல கண்டுபிடிச்சாரு, அவர் எழுதின புக்கு என்னன்னு கேட்குறாங்க. கொஸ்டின்ஸ் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. 48 ஆன்சர்ஸ் வந்து சி, மைக்ரோபியா அப்படிங்கிற ஒரு புக் எழுதுகிறாரு. மைக்ரோபியா 48 சி. த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், who found the பேசஸ் ஆஃப் சைக்கிள். அப்போ சைக்கிள் பற்றில இருக்குது, செல் சைக்கிள். அப்போ என்னென்ன பேசஸ் இருக்குது, அப்புறம் பேச மெட்டா பேச அனை பேசலாம் இருக்குல்ல, அதை யார் கண்டுபிடிச்சாங்கிறத கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அதை ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணி வச்சுங்க. அப்போ 49 ஆன்சர்ஸ் வந்து டி, ஹவார்ட்ஸ். அப்போ டி ஹவார்ட்ஸுங்கிறத கண்டுபிடிச்சாரு. அவர் அந்த செல் சைக்கிள் கண்டுபிடிச்சா அவார்டு வாங்கினார். நோட் பண்ணிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் அடிச்சிடலாம். ஓகேங்களா. 50 கொஸ்டின் பாருங்க, செல் தியரி கிவன் பை டாஸ். செல் தியரி யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 50th கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து வெரி ஈஸி கொஸ்டின், வெரி ஃபெமிலியர் கொஸ்டின் ஆல்சோ, ஸ்லைடன் அண்ட் ஸ்வான். அப்போ 50 ஆன்சர்ஸ் வந்து பி.